நம்ம வீட்டில் வந்து கம்பு மாவு ரொட்டி செய்யலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கம்பு மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, தேவைக்கேற்ற உப்பு, தண்ணி ஊற்றி ரொட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு அரைக்கும் போதே மிஷினுக்கு கொடுக்கும்போது சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிட்டா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சீரகம், உப்பு மட்டும் போட்டேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போடல. இப்போ தவா சூடு எரித்து நம்ம தட்டி எடுத்துடலாம். சூடு எரித்து நம்ம தட்டிடலாம். இந்த மாதிரி உண்டை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி தட்டணும். மாதிரி மெலிசாக தட்டி எடுத்துடலாம். லேசாக எண்ணெய், நெய், வெண்ணெய் எது போட்டால் சுட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றுறேன். இப்படியே எடுத்து திருப்பி போட்டுடலாம். ரொட்டி நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கம்பு ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மெலிசாக தட்டியிருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, நெய், வெண்ணெய் எது போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கம்பு ரொட்டி பிடிக்கும், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.